அது உங்க மூத்த மருமக சாரதாமா இருக்காங்கல்ல, அவங்க பையன் சித்துவும் ரத்த உறவுல உங்க பேரன் தானம்மா. அதனால அந்த தென்றல அந்த சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்பவும் உங்க ஜாதகப்படி ஆயுள் கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாமா. பேசாம ஜோசியர் சொன்ன மாதிரி சாரதா கிட்ட பேசி தென்றல சித்துவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஆஹா, வேண்டாம். அப்படி செஞ்சா அந்த சாரதா கிட்ட கண்டிப்பா தோத்துதான் போயிடுவோம். என்ன பண்ணலாம்? தென்றல் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாசம் உங்க குடும்பத்தோட மருமகளா இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை என்ன வேணாலும் செய்யலாம். விவாகரத்து பண்ணி வைக்கலாம், இல்ல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்கள இந்த நாட்டை விட்டே துரத்திடலாம். மொத்தத்துல அந்த பொண்ணு உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாசம் இந்த குடும்பத்துல மருமகளா இருந்தே ஆகும். 6 மாசம் தானே? பேசாம அவளை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா துரத்தி விட்டுலாம். அப்படி போக முடியாதுன்னு அடம் பிடிச்சானா அவளை காலி பண்ணிடலாம். இப்போதைக்கு அந்த தென்றல ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதா நம்ம உயிரையும் காப்பாத்திக்க முடியும். அதே நேரத்துல ஆகாஷுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையும் அதிகமாகும். அதுக்கப்புறம் என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் அத ஆகாஷ் நம்பவும் மாட்டான். என் உயிரை காப்பாத்திக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, ஆகாஷ் கிட்ட நல்ல பேர் வாங்கின மாதிரியும் ஆச்சு. அம்மா, எங்கம்மா கிளம்பிட்டீங்க? தென்றல் வீட்டுக்கு. அங்க எதுக்குமா போறீங்க? நீங்க எல்லாரும் போய் தென்றல் கிட்ட நான் மாறிட்டேன்னு சொன்னத தென்றல் நம்பலன்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் இப்ப நேர்ல போய் தென்றல் கிட்டயே பேச போறேன். நான் தென்றலை நேர்ல பார்த்து நான் எந்த அளவுக்கு மாறிட்டேங்கிறத அவகிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ திரும்ப ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போயிட்டு வரேன். பாட்டி, வேணாம் பாட்டி, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க. ஏன்பா வேண்டாங்கிற? உனக்கு தென்றல் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் ஆகாஷ். உனக்காக அவகிட்ட நான் பேசுறேன். இல்ல பாட்டி, ஏற்கனவே இவங்க போய் பேசி பார்த்துட்டாங்க. ஆனா இவங்க யாரையுமே அந்த தென்றல் மதிக்கல. இப்போ நீங்க போய் பேசி உங்களையும் அவன் மதிக்க மாட்டா பாட்டி. என்னால நீங்க யாருக்கிட்டையும் அவமானப்பட வேண்டாம் பாட்டி. இல்ல ஆகாஷ், எனக்காக நீ எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க. அப்படிப்பட்ட உன் ஆசைய நான் நிறைவேற்ற வேணாமா? பாட்டி, அதெல்லாம் எனக்கு புரியுது பாட்டி. ஆனா
என்னோட ஆசைக்காக நீங்க எதுக்கு தென்றல் கிட்ட அவமானப்படணும்? பரவாயில்லப்பா, நான் இதுவரைக்கும் என்னோட வீம்பால தென்றல் மனச ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். பதிலுக்கு அவ என்னை எப்படி வேணும்னாலும் அவமானப்படுத்தட்டும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் தென்றல் கிட்ட எவ்வளவு வேணும்னாலும் அவமானப்பட தயாரா இருக்கேன். பாட்டி, நீங்க அவமானப்பட்டுதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை பாட்டி. ஐயோ, இவன் பேச்ச கேட்டு நாம அமைதியா இருந்தா நம்ம உயிருக்கு தானே ஆபத்து. ஆஹா, நாம எப்படியாவது தென்றலை சமாதானப்படுத்தி அவளை இவனுக்கு கட்டி வச்சே ஆகும். அதுக்கப்புறம் ஜோசிய சொன்ன மாதிரி 6 மாசம் கழிஞ்சு அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம். இப்போதைக்கு நாம இவன் பேச்ச கேட்காம தென்றலை சந்திக்கிறதா சரி. இல்ல ஆகாஷ், நான் போய்தான் ஆகணும். இல்ல பாட்டி, நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். நீங்க உள்ள போங்க. வாங்க. ஆகாஷ், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இனி நான் வாழ போற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை உனக்காக தான். பாட்டி, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கலனா என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. நீ எனக்கு பேரன்னா, உன்னை கட்டிக்க போற தென்றல் எனக்கு பேத்தி தானப்பா. என் பேத்திக்கிட்ட அவமானப்படுறது எனக்கு ஒன்னும் வருத்தமான விஷயம் இல்லப்பா. திரும்பவும் சொல்றேன், தென்றல் என்ன எப்படி வேணும்னாலும் அவமானப்படுத்திக்கிட்டோம். எனக்கு ஏன் கௌரவத்தை விட உன்னோட வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். மொத்தத்துல அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சா போதும்பா. என்ன தடுக்காத ஆகாஷ். நான் எப்படியாவது தென்றலை சம்மதிக்க வச்சிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் அந்த நம்பிக்கையோட இரு. நான் வரேன். பாட்டி வேண்டாம் பாட்டி. அவ கண்டிப்பா உங்களை அவமானப்படுத்துவா பாட்டி. வேண்டாம் பாட்டி, நீங்க போவாதீங்க. சொன்னா கேளுங்க. வாங்க உள்ள. இல்லப்பா, நான் பேசி அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிகிட்டு வரேன். பாட்டி பாட்டி பாட்டி. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. கருப்பையா, பாட்டி வண்டி எடு. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. பாட்டி அம்மா பாட்டி. ச்சே.
உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு மரியாதை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்ச நஞ்ச கொடுமையா பண்ணியிருக்கேன். உங்க வீட்டுக்கு சகஜமா வந்து பழகுற தகுதி எல்லாம் நான் எப்பவோ எழுந்துட்டேன். பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். அம்மா, ஐயோ என்னம்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு? அம்மா உள்ள வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல லக்ஷ்மி, நீ என்ன வாசல் வரைக்கும் அனுமதிச்சதே பெரிய விஷயம்தான். அப்படியா? இல்ல, அந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க. உள்ள வாங்க, வாங்க. நீங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல லட்சுமி, நான் நிக்கிறேன். தென்றல், இந்தாம்மா. நல்ல விஷயம் பேசுறதுக்கு வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாதுல்ல, அதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். எப்பவும் பணத்திமிரோட ஏகப்பட்ட பூ, பழம், நகை, பணம்னு கொண்டு வர்றவ இன்னைக்கு ஏன் ஒரு முழம் பூவோடு வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? லக்ஷ்மி, ஏற்கனவே நீ என் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு முழம் பூவோடு வந்தப்போ அகம்பாவத்தாலையும் ஆணவத்தாலையும் நான் உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன். அன்னைக்கு உன்னை நான் அவமானப்படுத்தினது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பணம் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம். எனக்கு இப்பதான் புரியுது லக்ஷ்மி. வாங்கிக்கம்மா. அம்மா நீங்க கொடுங்க. எல்லா மனுஷங்களும் கடைசி வரைக்கும் நல்லவங்களா இருக்க போறதும் இல்ல, கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தருணத்துல நல்லவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்க நல்லவங்களாகவும் மாறித்தான் ஆகணும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பத்தான் நான் உணர்றேன். அதை உணர்ந்த அடுத்த நிமிஷமே என்னோட பணத்தின் ஆணவம், அகம்பாவம் அத்தனையும் என்னை விட்டு காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறமாதான் நான் உங்களுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் நினைச்சு பார்த்து என்ன நானே திருத்திக்கிட்டேன். இப்ப நானும் நீங்களும் வேற வேற இல்ல. உங்களை மாதிரியே நானும் ஒரு சாதாரண மனுஷிதான்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் திரும்பவும் தென்றல என் பேரனுக்கே பேசி முடிச்சிடலான்னு என் மகனையும் மருமகளையும் பொண்ணு கேட்டு இங்க அனுப்பி வச்சேன். தப்புதான். செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து முழுசா திரும்பினதுக்கு அப்புறமும் நான் அவங்கள அனுப்பி இருக்க கூடாது, நானே வந்திருக்கணும்.
அது எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுது. அதான் தென்றல பொண்ணு கேட்டு இப்போ நானே வீடு தேடி வந்திருக்கேன். சண்முகம், மனசுலயும் குணத்திலையும் நீ என்னை விட எவ்வளவு பெரிய மனுஷன். அத புரிஞ்சுக்காம ஆணவத்துல உன்னை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன்ல. சத்தியமா சொல்றேன் சண்முகம், என்ன மன்னிச்சிடு. வேணும்னா பதிலுக்கு இந்த கையால என்ன அடிச்சிடு. அடிச்சிடு சண்முகம், அடிச்சிடு. என்ன அடிச்சிடு, 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 அடிச்சிடு. லக்ஷ்மி, உன்னை நான் எத்தனை தடவை என் காலில் விழ வச்சிருக்கேன். நான் பாவி லக்ஷ்மி, மன்னிக்கவே முடியாத பாவி. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. பதிலுக்கு நான் உன் கால்ல விழுறேன். என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? வேண்டாமா, நீங்க ரொம்ப பெரிய மனுஷன், இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லம்மா, இனிமே அப்படி சொல்லாத. நான் பெரிய மனுஷிலாம் கிடையாது. புத்தியாலையும் குணத்தாலையும் நான் உங்க எல்லாரை விட சின்னவதா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? இல்ல லக்ஷ்மி, இது உண்மைதான். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன்ல. எவ்வளவு கேவலமா நடந்திருக்க. நீ என்ன மன்னிச்சிடுறா தங்கம், என்ன மன்னிச்சிடு. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க? இப்போ நீங்க மார்னிங்ல அதுவே எங்களுக்கு போதும். எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லடா, தப்பு செஞ்சவங்க செஞ்ச தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறமும் மன்னிப்பு கேட்கலன்னா அவங்க மனுஷங்களே கிடையாது. நான் வாழ போற கொஞ்ச நாளாவது நல்ல மனுஷியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன தடுக்காதீங்கம்மா. பூரணி, பச்சை மண்ணா இருக்கிற உன்கிட்ட கூட பண திமிர்ல உன்னை கூட நான் விட்டு வைக்கல. உன்னையும் முடிஞ்ச அளவு நான் அவமானப்படுத்திட்டேன்ல. உன் கையை பிடிச்சு உன்கிட்ட நான் கேட்கிறேன், பாட்டி என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. வேண்டாம் பாட்டி, நான் உங்களை இப்படி எல்லாம் பார்த்ததே இல்ல பாட்டி. ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு அழுகழுகே வருது பாட்டி.